ஆழிப்பேரலை 2004 ஏற்பட்ட அந்த காலகட்டங்களில் தான் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஊடாட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டப்பட்டார். கிழக்கு மாகாணத்திலும் சரி, முல்லைத்தீவிலும் சரி, பாரிய அளவிலான நிதி சிறு சிறு தனிநபர்களாக, குடும்பங்களாக, குழுக்களாக தென்னிலங்கையில் இந்த சிங்கள மக்கள் வந்து அந்த மக்களுக்கு வழங்கி இருந்தார்கள். இந்த வளங்களை திரட்டுவதும் செலவழிப்பதும் அல்ல முக்கியமானது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இலங்கைக்கான ஒரு புதிய அணுகுமுறையை தேட முடியுமா என்பதுதான் எங்களிடம் உள்ள கேள்வியாக இருக்கின்றது. அந்த அணுகுமுறையை தேடுகின்ற அந்த திறந்த மனப்பான்மை எங்களுக்கு வருமா வராதா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இயற்கை அனர்த்தம் ஏற்படும் போது அது இன அடையாளங்களையும் மத அடையாளங்களையும் பிராந்திய அடையாளங்களையும் பார்ப்பதில்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையான நிறுவனங்களை கட்டும் வரையில் நாங்கள் மக்களுக்கிடையில் ஒரு உறவை கட்டியெழுப்பையும் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் ஒரு இடைக்கால அணுகுமுறை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும். அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமுறையாக எல்லா பணிகளையும் செய்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு முற்பட்ட கடந்த காலத்தில் இந்த அரசாங்கங்கள் செய்த விடயங்கள் சம்பந்தமாக பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றன. இலங்கையின் இயற்கை பேரிடருக்கு பின்பு எதிர்காலம் பற்றி சிந்திப்பதற்கு அதனை வெறுமனே ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாக மட்டும் கையளிப்பது எந்த அளவிற்கு நம்பிக்கை தருவதாக இருக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் தற்போதைய அரசாங்கத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த அரசாங்கத்தின் ஜனாதிபதியாக இருக்கலாம், பிரதம மந்திரியாக இருக்கலாம், அல்ல ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் அல்லது ஏவிபி என்பிபி அங்கத்தவர்கள் மக்கள் சார்ந்து சிந்தித்தாலும் கூட அதிகமான ஏனைய தரப்பினர் பற்றி மக்களுக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருக்கின்றன. இனத்துவ ரீதியான அணுகுமுறைகள் சம்பந்தமாக பல கேள்விகள் இருக்கின்றன, பாராபட்சம் இருக்கின்றது. அதே போன்று இலங்கையினுடைய பணித்துறை ஆட்சியினுடைய கடந்த கால வரலாறும் அதுதான். வளங்கள் வரும்போது அந்த வளங்களை பாராபட்சமாக கையாள்வது, தீர்மானங்கள் எடுப்பது என்ற போன்ற பல விடயங்கள் இலங்கையில் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றன. 2004 ஆண்டு ஆழிப்பேரலை நடந்து முடிந்த பின்பு தமிழக விடுதலை புலிகளும் இலங்கை அரசாங்கமும் சர்வதேச நிறுவனங்களும் ஒத்துக்கொண்டதன்படி ஒரு ஆழிப்பேரலைக்கான ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவதற்காக அனைத்து விடயங்களும் தீர்மானிக்கப்பட்டிருந்தன. இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியனும் ஜப்பானும் நோர்வேயும் சேர்ந்து இந்த இணைந்த தலைமை நாடுகள் எல்லாமே சேர்ந்து அவ்வாறு ஒரு விடயத்தை தீர்மானித்தன. ஆழிப்பேரலையில் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள், குறிப்பாக இந்த வடகிழக்கு பிரதேசங்கள், குறிப்பாக கிழக்கு மாகாணம் உட்பட இந்த பிரதேசங்களை எவ்வாறு மீள கட்டமைப்பது சம்பந்தமாக அதற்காக ஒரு செயலகம் உருவாக்குவதாக கூட தீர்மானிக்கப்பட்டது. அந்த செயலகம் அவ்வாறு உருவாக்கப்படும் போது அந்த திட்டத்திற்காக முன்மொழியப்படுகின்ற நிதியை யாரு கையாளுவது என்பது கூட கேள்விக்குறியாக வந்தது. விடுதலை புலிகள் அந்த நிதியை இலங்கை அரசாங்கத்தினூடாக கொடுக்கும் போது சரியான முறையில் தமிழ் பிரதேசங்களில் பங்கிடப்பட மாட்டாது என்ற ஒரு சந்தேகத்தை கூட மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். எனவே அந்த இடத்தில் ஒரு பொது நிதி கையாள முகாமைத்துவம் ஒன்றை உருவாக்குவதாக தீர்மானிக்கப்பட்டு அதன்படி இலங்கை அரசாங்கமும் விடுதலை புலிகளும் இணைந்து உலக வங்கி அந்த பொது நிதியை கையாளும் அமைப்பாக தெரிவு செய்திருந்தார்கள். எனவே இந்த உலக வழங்குநர்கள் எல்லோரும் இந்த சுனாமி கட்டமைப்புக்கு கொடுக்கின்ற நிதி அத்தனையும் உலக வங்கியினுடைய ஒரு சிறப்பான கணக்குக்கு தான் செல்லும். உலக வங்கி தான் அதை முழுமையாக முகாமை செய்யும். இலங்கை அரசாங்கமும் அதே போல விடுதலை புலிகளும் ஏனைய தரப்பினரும் தங்களுடைய திட்டங்களை அந்த உலக வங்கிக்கு வழங்க வேண்டும். உலக வங்கி அதை சரியாக பரிசீலனை செய்து மாட்டு தரப்பினரிடம் கொடுத்து அவருடைய சம்மதத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு அதன்படி அதற்குரிய வளங்களை சரியான அரசாங்கத்தின் இயந்திரங்கள் மூலம் வழங்கும். விடுதலை புலிகளின் கைகளுக்கு வழங்குவதாக எந்த ஒழுங்குமுறையும் இல்லை. ஒன்றில் அரசாங்க திணைக்களங்கள் நிறுவனங்கள் மூலம் வழங்கும் அல்லது அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் அமைப்பு சட்டமுறையான நிறுவனங்கள் மூலம் அவர்தான் தீர்மானிக்கப்பட்டது. எனவே அங்கு ஒரு நம்பிக்கை நாங்கள் ஒரு அனர்த்தங்கள் நிகழ்ந்த போதுதான் மக்கள் மத்தியில் அந்த தங்களுடைய தனிப்பட்ட வேறுபாடுகளை மறந்த ஒரு இணைவு உண்டாகும். ஆழிப்பேரலை 2004 ஏற்பட்ட அந்த காலகட்டங்களில் தான் சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஊடாட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாலம் கட்டப்பட்டார். கிழக்கு மாகாணத்தில் சரி, முல்லைத்தீவிலும் சரி, பாரிய அளவிலான நிதி சிறு சிறு தனிநபர்களாக, குடும்பங்களாக, குழுக்களாக தென்னிலங்கையில் இந்த சிங்கள மக்கள் வந்து அந்த மக்களுக்கு வழங்கி இருந்தார்கள். ஆழிப்பேரலை என்பது ஒரு துயரம் நிகழ்ந்தாலும் கூட சில வேளைகளில் எங்களையும் தாண்டி அந்த எங்களுடைய தனிப்பட்ட விரோதங்களையும் தாண்டி நாங்கள் இணைகின்ற ஒரு வாய்ப்பை தருகின்ற ஒரு உன்னதமான இயற்கையின் கொடை அது. நாங்கள் இப்பொழுது அப்படியும் கூட பார்க்க வேண்டி இருக்கும். ஆனாலும் நம்பிக்கையினம் எங்களிடம் இருக்கும். இந்த நம்பிக்கையினமும் இருக்கும். நம்பிக்கையான நிறுவனங்களை கட்டும் வரையில் நாங்கள் மக்களுக்கிடையில் ஒரு உறவை கட்டியெழுப்பையும் வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் இடைக்கால அணுகுமுறை ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டும்.
அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் சட்டமுறையாக எல்லா பணிகளையும் செய்தாலும் கூட இந்த அரசாங்கத்துக்கு முற்பட்ட கடந்த காலத்தில் இந்த அரசாங்கங்கள் செய்த விடயங்கள் சம்பந்தமாக பல ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றன. இந்த அரசாங்கம் வந்தப்பதும் கூட இன்றும் அந்த கண்டெய்னர் துறைமுகத்தில் இந்த விடுவித்தது தொடர்பாக பாரிய கேள்விகள் இன்னமும் பாராளுமன்றத்தில் மோதிக்கொண்டே இருக்கின்றன. எனவே இன்னமும் இந்த ஆட்சியாளர்கள் மாறி வந்தாலும் கூட இந்த அரசு நிர்வாகத்துறையும் அதற்குள் இருந்தவர்கள் மாறவில்லை. அவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் இந்த 5 வருட கெடுவை மிக குறுகிய காலமாக நினைக்கின்றார்கள். தாங்கள் நீண்ட காலத்தில் இருப்பதாக யோசிக்கின்றார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய அணுகுமுறையில் இருந்து மாறுவது என்பது மிகப்பெரிய போராட்டமானது. இந்த நிலைமையில் இந்த விடயங்களை எல்லாம் 100% வெளிப்படை தன்மையோடு கையாள வேண்டும் என்று சொன்னார். குடிசார் சமூகம், சிவில் சொசைட்டி, குடிசார் சமூகம் சார்ந்த ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். அது இலங்கை முழுவதற்குமான ஒரு நிர்வாகமாக உருவாக்கப்பட வேண்டும். இலங்கை தீவில் உள்ள சிங்கள, தமிழ், முஸ்லிம், ஏனைய இனங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்ததாக ஒரு பொது கட்டமைப்பு இந்த விடயத்திற்காக இது ஒரு முன்மாதிரியாக நாங்கள் எதிர்காலத்தில் கண்டறிய போக விரும்புகின்ற ஒரு அரசியல் வடிவத்துக்கான முன்மாதிரியாக கூட சில வழியில் இருக்கலாம். உடனடியாக ஒரு பொது கட்டமைப்பு, எந்தவித கட்சிகள் சாராமல், அரசியல்வாதிகள் யாருமே அதில் பங்கு பெற்றாமல், நிபுணத்துவம் சார்ந்தவர்களாக, மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும் மக்களை ஊக்குவிக்கக்கூடிய ஆகர்ஷண நம்பிக்கை தலைமைத்துவ ஆளுமைகளை கொண்டதாக உடனடியாக ஒரு பொது கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இதற்கான அழுத்தத்தை அரசாங்கத்திற்கும் சமூக தலைவர்களுக்கும் குடிசார் சமூக செயற்பாட்டாளர்களுக்கு நாங்கள் வழங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலம் அது நிதிகளை நேரடியாக கையாளாது, அது திட்டங்களை தான் முன்மொழியாது, ஆனால் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் சரியாக கண்காணிக்கும், ஒருங்கிணைக்கும். அது ஒரு கண்காணிக்கின்ற அமைப்பாக, எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து பார்வையிடுகின்ற அமைப்பாக, எங்கும் கேள்வி கேட்கக்கூடிய அமைப்பாக அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். அது ஒரு 5 பேர் கொண்டதாகவோ 7 பேர் கொண்டதாகவோ ஒரு 9 பேர் கொண்டதாக ஆகக்கூடிய அளவு சிரமமாக இருக்கும். அந்த உருவாக்கப்பட வேண்டும், உடனடியாக உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு சிவில் குடிசார் கட்டமைப்பு, அந்த குடிசார் கட்டமைப்பினூடாக இந்த பணிகள் யாவும் உடனடி மனிதாபிமான பணியாக இருக்கலாம், அல்லது மனிதாபிமான பணியை தொடர்ந்து செய்கின்ற மீள்குடியிருப்பாக இருக்கலாம், நீண்ட கால திட்டமிடலாக இருக்கலாம். அனைத்து விடயங்களையும் கண்காணிக்கின்ற, ஒருங்கிணைக்கின்ற, கேள்வி கேட்கின்ற ஒரு பொறுப்பு நிறுவனமாக அந்த நிறுவனத்தை நாங்கள் மாற்ற வேண்டும். இதற்காக உடனடியாகவே பாராளுமன்றத்தில் ஒரு விசேட சட்டமூலத்தை கொண்டு வந்து அறுதி பெரும்பான்மையை கொண்டு இந்த அரசு இந்த வேலையை செய்யலாம். செய்யறதன் மூலம் என்ன செய்யலாம் என்று சொன்னால், இலங்கையில் ஒரு எதிர்காலத்திற்கான அரசியல் மாதிரிக்கான ஒரு வடிவத்தை இந்த முறையினூடாக கண்டறியலாம். இங்கு ஒரு நம்பிக்கை கட்டியெழுப்பப்படும். எவ்வாறு இந்த அரசியல்வாதிகளின் முரண்பாடான நிலைகளுக்கு அப்பால் ஒரு குடிசார் சமூகம் இணைந்து ஒரு தேசத்திற்கான ஒரு பொது அமைப்பை கட்ட முடியும் என்ற விடயத்தை கூட நாங்கள் கண்டறியலாம். அப்படியான அமைப்பில் புலம்பெயர் நிறுவன மக்கள் சார்பாக கூட நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். சர்வதேச நிபுணர்களை இணைத்துக் கொள்ளலாம். இலங்கையர்கள் அல்லாத சர்வதேச நிபுணர்களை கூட நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். ஒரு பல்வேறு முன்மாதிரிகள் எங்களுக்கு உலகம் முழுக்க இருக்கின்றன. ஆனால் இந்த முன்மாதிரிகளை இலகுவில் எங்களுடைய உள்ளூரில் இருக்கின்ற எங்களுடைய பணித்துறையாளர்களோ திட்டமிடலாளர்களோ எங்களுடைய அரசியல்வாதிகளோ புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இந்த வாய்ப்பு குறைவு. ஆனால் இவற்றை எப்படியான விடயங்களை கையாண்ட தேசங்கள் இருக்கின்றன. தேசங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு முக்கியமானது. எனவே இந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய கைகளை அகல திறக்க வேண்டும். அதைவிட கூட அகலமாக மனதை திறக்க வேண்டும். எங்களுக்கு தேவையாக இருப்பது ஒரு பொது கட்டமைப்பு, உடனடியாக குடிசார் சமூகம் சார்ந்த பொது கட்டமைப்பு. அது வடக்குக்கு தனியானது, அல்லது வடக்குக்கு கிழக்குக்கு தனியானது, அல்லது மலையகத்துக்கு தனியானது, அல்லது என்றாமல் இலங்கை முழுவதற்குமான ஒரு குடிசார் சமூக கட்டமைப்பு ஒன்றை இந்த இடத்தில் நாங்கள் உடனடியாக கட்டமைக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் இன மத விரோதங்கள் இல்லாத, பிராந்திய வேறுபாடுகள் இல்லாமல் எவ்வாறு இலங்கையை ஒரு அணுகுமுறையாக கொண்டு வரப் போகின்றது என்ற விடயத்தை அது ஒரு முன்மாதிரியாக காட்ட வேண்டும். அவ்வாறு காட்டுவதன் மூலம்தான் நாங்கள் எதிர்காலத்துக்கான அரசியல் முன்மாதிரியை கட்டியெழுப்பலாம் என்ற நம்பிக்கை இந்த மக்களுக்கு வரும். இல்லை எங்களுடைய கட்சி, எங்களுடைய ஆளுகின்ற அரசு அல்லது எங்களுடைய ஆளுங்கட்சி இதற்குள் தான் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது மிக அபத்தமானது. சில வேளையில் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் கடினமான சிந்தனை கொண்டவர்கள் யோசிக்கலாம், எங்கள் கட்சியின் கட்டுப்பாட்டுக்கு வெளியில் இதெல்லாம் போகவிடக்கூடாது என்று சொல்லி. அது மிக அபத்தமானது. ஜேவிபி கட்சியினர் ஒரு இனவாத இறுக்கமான கடந்த கால வரலாற்றை கொண்டிருந்தவர்கள் என்றாலும் கூட அவர்களில் மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் இலங்கை தீவில் முழுமையான மாற்றம் ஏற்படும். ஏனென்றால் ஏனைய கட்சிகளை பொறுத்தவரை ஏனைய கட்சிகளின் அரசியல்வாதிகள் காலத்துக்கு காலம் தடுமாறிக்கொண்டே இருப்பவர்கள். எனவே அவர்கள் தடுமாறுவார்கள், ஒரு முறை ஓம் சொல்வார்கள், ஒரு முறை இல்லை சொல்வார்கள். இப்படியே அவர் மாறி மாறிக்கொண்டே இருப்பார்கள். முன்பு ஓம் என்று சொன்ன ஒரு விடயத்தை பின்பு இல்லை என்று சொல்வார்கள், சாத்தியம் இல்லை என்று. ஆனால் அப்படியான நிலைமைகளை இந்த ஜேவிபி போன்ற இறுக்கமான அரசியல் நிலைமைகளை கடந்த காலத்தில் கொண்டிருந்தவர்கள் மாறுவார்களே ஆனால், அவர்கள் தெளிவான நிலைப்பாட்டுக்கு வருவார்களே ஆனால், அது
இலங்கைக்கு மிகவும் ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் இன்னமும் ஜேவிபி தரப்பில் இருந்து அந்த குறியீடுகள் காட்டப்படவில்லை. இன்னமும் அவர்கள் ஒரு இந்திய எதிர்ப்புணர்வில் தான் இருக்கின்றார்கள், அல்லது இனவிரோதமான எதிர்ப்புணர்வில் தான் பெரும்பாலானாக்கள் இருக்கின்றார்கள். விட்டுக் கொடுக்கின்ற அணுகுமுறைகளை கையாளுவதற்கு அவர்கள் உடன்பட தயாராக இல்லை. இலங்கையில் ஒரு இன பிரச்சனை இருக்கு என்பது கடந்த 80 வருஷங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக வருகின்ற அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியல் அறிஞர்களும் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட விடயத்தை இவர்கள் இன்று ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாதான் இருக்கின்றார்கள். இவர்கள் தங்களுடைய இந்த பிடிவாதத்திலிருந்து இறங்கி வர வேண்டும். இறங்கி வருகின்ற அதே வேளையில் குடிசார் சமூகம் இந்த இடத்தில் ஒரு மிக பலமான ஒரு பாத்திரத்தை முன்னணி வகிக்க வேண்டும், உடனடியாக வைக்க வேண்டும். அது தனியே தமிழ் குடிசார் சமூகம் என்றோ, சிங்கள குடிசார் சமூகம் என்றோ, இஸ்லாமிய குடிசார் சமூகம் என்றோ இல்லாமல் இலங்கைக்கான ஒரு குடிசார் சமூகமாக எவ்வாறு இந்த அனர்த்தத்துக்கு பின்னால் நிலைமைகளை கையாள போகின்றோம் என்பதை பற்றி கூடி கதைப்பதற்கான அதி உயர் பீடம் ஒன்றை உடனடியாக உருவாக்க வேண்டும். அந்த பீடத்தை உருவாக்கி அந்த பீடத்தை ஊடாக அரசுடனும் சர்வதேசத்துடனும் சமூகத்துடனும் பேசுவதற்கான, இலங்கையில் உள்ள அனைத்து புத்திஜீவிகள் சமூக இயக்கங்களுடன் பேசுவதற்கான பல ஜன்னல்களை திறக்க வேண்டும். இந்த வளங்களை திரட்டுவதும் செலவழிப்பதும் அல்ல முக்கியமானது. இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி இலங்கைக்கான ஒரு புதிய அணுகுமுறையை தேட முடியுமா என்பதுதான் எங்களிடம் உள்ள கேள்வியாக இருக்கின்றது. அந்த அணுகுமுறையை தேடுகின்ற அந்த திறந்த மனப்பான்மை எங்களுக்கு வருமா வராதா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. இயற்கை அனர்த்தம் ஏற்படும் போது அது இன அடையாளங்களையும் மத அடையாளங்களையும் பிராந்திய அடையாளங்களையும் பார்ப்பதில்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயற்கை அனர்த்தத்தின் பின்னான விளைவுகளை கையாளும் போதுதான் மீளவும் அவை கூர்மையடைகின்றன. அதற்கான வாய்ப்பை இந்த முறை உருவாக்காமல் விட வேண்டும். எவ்வாறு நாங்கள் இந்த ஒரு சிறிய தீவுக்குள் எவ்வாறு நாங்கள் இந்த விடயங்களை கையாளப் போகின்றோம் என்பதிலிருந்தான் இந்த பல இனங்களுக்கு மத்தியில் ஒரு நம்பிக்கையை கட்டியெழுப்ப முடியும். எவ்வாறு நாங்கள் சக இனங்களையும் அங்கீகரித்து போகின்றோம் என்ற விடயத்தை கையாள முடியும். இந்த நாங்கள் மதில் மேல் பூனைகளாக இருந்து கொண்டு இரண்டு இனங்களுக்கு இடையில் நடுவில் நின்று கொண்டு பரஸ்பரம் யாரு கூட தருவார் சொல்லி கட்சி மாறுகின்ற அரசியல் நிலைப்பாடுகளை இந்த ஒரு இனமும் எடுக்கக்கூடாது. அவ்வாறு கடந்த காலத்தில் சில வேளைகளில் இந்த நிகழ்ச்சியில் நடந்திருக்கின்றன. அப்படியான இந்த மதில் மேல் பூனைகளாக இருந்து இந்த இரண்டு பக்கத்துக்கும் இதன்றது இல்லாமல் அவர்கள் இந்த இடத்தில் சரியான முறையில் இந்த நெருக்கடி காலத்தில் பேரம் பேசுகின்ற தங்களுடைய ஆற்றல்களை கொண்டு வந்து வைத்துக் கொண்டு அல்லது தங்களுடைய அரசியல் வல்லமைகளை கொண்டு வைத்துக் கொண்டு சங்கடங்களை உருவாக்குகின்ற அணுகுமுறைகளுக்குள் எல்லோரும் தவிர்க்க வேண்டும். இது அல்ல நேரம் நாங்கள் எங்களுடைய அரசியல் குறுகிய மனப்பான்மைகளையும் அல்லது அபத்தங்களையும் கையாளுவதற்கு. ஆனால் அதற்காக நான் சொல்ல வரவில்லை. அதாவது இந்த கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை பற்றிய பொறுப்பு குரல் விடயங்கள் போன்றவற்றை எல்லாவற்றையும் மூடிவிடுவது என்பதல்ல. அது புரிம்பான விடயம். அது பொறுப்பு குரலை நிரூபிப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் எதிர்காலத்தில் அவ்வாறான விடயங்கள் நடக்காமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதற்காக, எதிர்காலத்தில் இத்திய தவறுகள் யாரும் செய்யக்கூடாது என்பதற்காக ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பொறுப்பு குரல் என்ற விடயங்கள் இருக்கின்றன. இது ஒருவரையும் பழி வாங்குவதற்காகவோ தண்டிப்பதன் மூலம் குரூரமான ஒரு எண்ணத்தை விதைப்பதாகவோ அல்ல. பொறுப்பு குரல் என்ற முக்கியமான விடயத்தை சிங்கள மக்களும் தெளிவாக விளங்கணும், தமிழ் மக்களும் தெளிவாக விளங்கணும். பொறுப்பு குரல் என்பது முக்கியமானது. எதிர்காலத்தில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது என்பதற்கான உத்தரவாதங்களை கட்டியெழுப்புவதுதான் இந்த பொறுப்பு குரல் என்ற வடிவமாக இருக்கும். அதே வேளையில் எதிர்காலத்தில் இப்படியான நிகழ்வுகளை செய்ய முனைபவர்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக ஒரு பாடமாக இந்த பொறுப்பு குரல் பொறிமுறைகள் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையை தவிர ஒரு வக்கிரம் நிறைந்ததாக பழிவாங்க நிறைவதாக இருக்க முடியாது. எனவே இந்த பொறுப்பு குரலை நாங்கள் ஒட்டுமொத்தமாக கையை விட்டுட்டு நாங்கள் போவோம் என்று நாங்கள் கூற வரவில்லை. ஆனால் அதே வேளையில் எவ்வாறு இந்த மக்கள் பல தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு தீவை மீளவும் ஒரு பல தேசிய இனங்கள் வாழுகின்ற அங்கீகாரம் மிக்க ஒரு தேசமாக கட்டியெழுப்புவது என்பதை பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் பக்கத்தில் இருக்கின்ற நாங்கள் விரும்புகிறோமோ விரும்பலையோ இலங்கை என்பது இப்பொழுது நாங்கள் இந்த புதிய தேசங்கள் உருவாகின காலத்தில் இலங்கை என்பது ஒரு தனி தேசமாக மாறி இருக்கலாம். ஆனால் புகவியல் ரீதியாக இலங்கை தீவு என்பது இந்திய உபகண்டத்தினுடைய அந்த நிலத்தொடர்ந்த ஒரு பகுதி தான். நாங்கள் இலங்கையை இந்தியாவிலிருந்து பிரிந்து ஓட முடியாது. எங்கே சைனாவை நோக்கி நாங்கள் இலங்கையை தூக்கிவிட்டு போக முடியாது. எனவே பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பாரிய நாடு இருக்கின்றது. அனர்த்தம் நிகழ்ந்தவுடன் முதலாவது கை நீட்டியது இந்தியா தான். இந்தியாவுக்கு தான் அந்த சகல வல்லமையும் இருக்கின்றது, உரிமையும் இருக்கின்றது, தார்மீக கடப்பாடும் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கு பௌத்தத்தையும் தந்தது, சைவத்தையும் தந்தது, எங்களுக்கு வந்த கிறிஸ்துவத்தையும் தந்தது இந்தியாவுக்கு கூட தான் எல்லாமே வந்தன. எங்களுடைய பண்பாடுகள் கூட அங்கிருந்து தான் வந்தன. அந்த பெரிய நிலப்பரப்பில் இருந்து தான் வந்தன. எனவே நாங்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளி விட்டு நாங்கள் வீரவசனங்கள் பேச முடியாது. அந்த நாடு என்று வளர்ந்துள்ள அந்த அதி உச்சமான வளர்ச்சியை நாங்கள் இவ்வாறு அறுவடை செய்ய வேண்டும். அதன் அனுகூலங்களை நாங்கள் இவ்வாறு எங்கள் தேசத்துக்கு சுவீகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயங்களில் நாங்கள் தெளிவான பார்வை இருக்க வேண்டும்.
அதற்காக அவர்களது குறுகிய வாதங்களுக்குள் நாங்கள் சிக்கப்படக்கூடாது. இந்தியா என்பது எல்லாம் மிக சிறந்த நாடு என்று நாங்கள் கூறுவதற்கில்லை. அங்கு நிரம்ப விதமான குறுகிய அபத்தமான விடயங்கள் நிரம்ப இருக்கின்றன. அந்த விடயங்கள் சிக்காமல் நாங்கள் எவ்வாறு ஒரு தனித்துவமான பண்பாடு உள்ள மக்களாக பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாடாக எவ்வாறு வாழுவது என்பதை காண வேண்டிய ஒரு தேசம் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த இயற்கையின் அர்த்தம் 2025ஆம் ஆண்டுடன் நிற்கப் போவது இல்லை. இது தொடரப்போகின்றது, தொடர்ச்சியாக வரப்போகின்றது, அழியப்போகின்றது. இந்த வங்காள விரிகுடாவில் இந்த தொடர்ச்சி, இந்த உலகத்தின் சமநிலை குழம்பிக் கொண்டு போகும் வருகின்ற தொடர்ச்சி, பூமி வெப்பமாதல் வருகின்ற தொடர்ச்சி, இந்த நாடுகளெல்லாம் யுத்தத்தின் பேரால் இந்த உலகத்தில் அழிக்கப்படுகின்ற ரசாயன ஆயுதங்களால் ஏற்படுகின்ற தொடர்ச்சி, எல்லாவற்றும் விளைவாக எங்களுடைய சிறிய கடலுக்கு அண்மையில் உள்ள தேசங்கள் இலகுவில் பாதிப்படைகின்ற ஆபத்து அதிகரித்துக் கொண்டே செல்லும். அதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும். எனவே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுக்குள் வீரம் கதைத்து கொண்டு எங்களுடைய வளவை சுற்றி வேலி கட்டி கொண்டு இருக்க முடியாது. இது சம்பந்தமாக ஒரு தெளிவான பார்வை எங்களுக்கு இருக்க வேண்டும். எனவே இந்த இடத்தில் நான் மிக திறந்த மனதுடன் அழைப்பு விடுகின்றேன். தயவு செய்து இலங்கை ஒருங்கிணைந்ததாக ஒரு குடிசார் சமூக உயர் அமைப்பு ஒன்றை கட்டமைப்பது சம்பந்தமாக உடனடியாக பொருத்தமானவர்கள் சிந்திக்க வேண்டும். ஏற்கனவே செயற்பாட்டில் உள்ள வடகிழக்கில் உள்ளவர்கள், தென்னிலங்கையில் உள்ளவர்கள் ஏற்கனவே தங்களுக்குள் அப்படியான அணுகுமுறையை கொண்டவர்கள் சம்பந்தமாக பேசி பொருத்தமானவர்கள், வெளிப்படையாக தங்களுடைய வாழ்க்கையை திறந்த புத்தகமாக கையாளுபவர்கள், அவர்களைத்தான் இந்த இடத்தில் எடுக்க வேண்டும். பொருத்தமான நிபுணத்துவம் உடையவர்கள், மக்களால் அங்கீகாரம் கொண்டவர்கள், எந்த விதமான அரசியல் அடையாளங்களாலும் தங்களை காயப்படுத்தாதவர்கள், அவர்களை எடுத்து உடனடியாக ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த பொது கட்டமைப்பு எந்த நிதியையும் கையாளாது, எந்த வளத்தையும் ஒதுக்காது, எந்த திட்டங்களையும் முன்மொழியாது, எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாது. அது இலங்கையில் நடக்கின்ற அனைத்து விடயங்களையும் ஒருங்கிணைத்து கண்காணிக்கின்ற, அனைவரையும் பொறுப்பு கூறலுக்கு அழைக்கின்ற ஒரு சட்டமுறையான நிறுவனமாக அது இருக்கும். அதுவே என்று எங்களுக்கு தேவையாக இருக்கின்றது. அதனை உடனடியாக நாங்கள் சிந்திக்க வேண்டும். இது சம்பந்தமாக சர்வதேச புலம்பெயர் தேசங்களில் வாழுகின்ற துவக்கம், சர்வதேச ரீதியான அக்கறை கொண்டவர்கள் கூட இலங்கையில் இதற்கான தூண்டுதல்களை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.